வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் காணப்படுமா, அந்த ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா காணப்படும் பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, அவர்களுடைய நிதி நிலையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் ஏதாவது தோன்ற போகிறதா, இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் பணியிடத்தில் பிறரினுடைய ஆதரவையும் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பையும் பெறுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகளை கவனித்துக் கொள்வது நல்லது. பணியிடத்தில் பெரிய பொறுப்புகள் பதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது. சமூகத்தில் மரியாதையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அவர்கள் போட்டிகளிலும் தேர்வுகளிலும் நல்ல முடிவை காணலாம். அதேபோல் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் பெரிய வெற்றிகளையும் பெற்றிட முடியும். நிலம் சொத்து வாங்கக்கூடிய விஷயத்தில் முன்னேற்றங்களானது இருக்குங்க. காதலில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு புரிதல்கள் ஏற்படக்கூடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. கொஞ்சம் சோர்வாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது உணர்வீர்கள். இந்த மாதத்தில் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தர பணிகளை பார்த்தீங்கன்னா தர காத்திருக்கின்றன. ராசிநாதன் சனி மிக பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இருக்கிறாரு. அதனால எதிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் ஆனது கிடைக்கும். பேச்சு திறமைகளானது அதிகரிக்க செய்யுங்க. அதேபோல் எதிர்பார்த்தவரிடம் பழகும் போது நீங்கள் கவனங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுகிறது. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்களானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. அதேபோல் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உடலில் சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் அமையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வியாபாரம் தொடர்பாகவே நீங்கள் செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இப்பொழுது வீண் அலைச்சல்கள் வேலை பலுவானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பணி நிமித்தமாக நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கு. குடும்பத்தில் அமைதியானது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழும் காரியங்களும் நடக்குங்க. உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். வீடு மனை வாகனம் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பெண்களுக்கு பேச்சு திறமையினால காரியங்களை பார்த்தீங்கன்னா சாதகமாகவே செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்களானது உங்களுக்கு குறையும். மேலுமே கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா பாராட்டானது கிடைக்கலாம். மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாகவே நீங்கள் காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடைகளானது நீங்குங்க. அதேபோல் ராசி அதிபதி சனியினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக சாமர்த்தியமான பேச்சால ஆதாயங்களானது உண்டாகுங்க. பணவரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே பார்த்தீங்கன்னா விலகிச் செல்வார்கள். மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெறப்போகின்றார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களுக்கு குறையும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்களானது உண்டாகலாங்க. எதிர்பார்த்த பலன்களானது உங்களுக்கு தாமதப்படும். குடும்பத்தில் சுப காரியங்களானது நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படுங்க. மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளானது கூடும். பிள்ளைகளால் நன்மைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. அவர்களது திறமைகளை கண்டு மன மகிழ்ச்சியும் கொள்வீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு போட்டி நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வெற்றிகளானது இப்பொழுது கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கையானது உண்டாகுங்க. எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவே முடியுங்க. வீண் அலைச்சல்களானது உண்டாகும். எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும்.
புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது. மன அமைதியானது பார்த்திங்கன்னா பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் மற்றும் பிற நாடுகளின் மூலமாக வருமானங்கள் பெற வாய்ப்புகள் உள்ளது. பிற மாநிலம் மற்றும் பிற நாடுகளுக்கான பரிவர்த்தனைகளை கையாளும் பொழுது வணிக லாபத்தை பார்த்திங்கன்னா வழங்கக்கூடிய கூட்டாண்மை பெரிய வீழ்ச்சியையும் நிதி இழப்பையும் பார்த்திங்கன்னா வழங்கக்கூடுங்க. எனவே உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. மற்றும் நிதி இழப்புகளை தவிர்க்க பண பரிவர்த்தனைகளின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். எனவே பெரிய சிரமங்களை தவிர்க்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். பெற்றோரினுடைய ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா இப்பொழுது பாதிக்கப்படலாங்க. இதனால் மனக்கவலைகள் மற்றும் செலவுகளானது அதிகரித்து காணப்படும். பெரிய சிரமங்களை தவிர்க்க உங்களுடைய உடல் நலமானது குறித்து அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சரியான உணவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தனிநபர்கள் காதல் உறவுகளில் ஈடுபட உதவும். இருப்பினுமே காதல் உறவுகளில் நீங்கள் பார்த்திங்கன்னா பல போராட்டங்களை சந்திப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தங்களுடைய இலக்கை அடைவதில் சிரமங்களை பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். பிற மாநிலங்கள் மற்றும் பிற நாடுகளில் இருந்து பணத்தை பெறுவதன் மூலமாக நிதி வளர்ச்சியை பார்த்திங்கன்னா பெற இந்த காலகட்டங்களானது துணை புரியும். பிற நாடுகளுடன் கையாளும் போது வணிகமானது லாபத்தை கொடுக்குங்க. வீடு, நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மற்றும் நகைகளை வாங்குவதன் மூலமாக உங்களுடைய செல்வத்தை மேம்படுத்த உங்களுடைய வருமானங்கள் மற்றும் லாபத்தை முதலீடு செய்ய நீங்கள் பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படும் வாய்ப்புகள் உண்டு. எனவே பெரிய இழப்புகளை தவிர்க்க கூட்டாளர்களை நம்புவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதேபோல் பார்த்திங்கன்னா திடீர் நிதி வளர்ச்சிக்காக போலியான யோசனைகளை வழங்கி உங்களை ஏமாற்றும் நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எனவே பார்த்திங்கன்னா அனைவரிடமுமே பார்த்திங்கன்னா வரம்புகள் மற்றும் தூரத்தை நீங்கள் பராமரிப்பது ரொம்ப நல்லது. மேலுமே உங்களுடைய தொழிலில் வெற்றியை அடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். போட்டிகளில் கலந்து கொண்டு எதிரிகளுக்கு எதிராக பார்த்திங்கன்னா வெற்றி பெறவும் தொழிலில் வளர்ச்சி பெறவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருப்பினுமே நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா வீழ்ச்சிகளை வழங்கவும் உங்களை ஏமாற்றவுமே பார்த்திங்கன்னா முயற்சி செய்வார்கள். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே வெற்றியை அடைவதற்கு முன் உங்களுடைய புதிய யோசனைகளையும் திட்டங்களையும் பார்த்திங்கன்னா யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த மாதத்தில் பிற மாநிலம் மற்றும் பிற நாடுகளின் மூலமாக லாபங்கள் தரும். அதேபோல் சொந்த ஊர் மற்றும் தெரிந்த இடங்களில் கையாளக்கூடிய வணிகம் நஷ்டத்தையும் வீழ்ச்சிகளையும் பார்த்திங்கன்னா கொடுக்குங்க. நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய லாபத்தை பார்த்திங்கன்னா செல்வ மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக முதலீடும் செய்து கொள்வது நல்லது. அதேபோல் பார்த்திங்கன்னா வணிகத்தின் மூலமாக கடன்களானது அதிகரிக்கப்படுங்க. எனவே உங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்தவும் வணிகத்தில் பார்த்திங்கன்னா வீழ்ச்சிகளை தவிர்க்கவும் நீங்கள் முதலீட்டினுடைய திட்டங்களை ஒத்திவைப்பது ரொம்ப சிறந்தது. மேலுமே உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நுரையீரல், இதயம், கல்லீரல் மற்றும் மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது மீள்வதற்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குது. எனவே பூரண குணமடைய பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சிகிச்சையை செய்து கொள்ளலாம். இருப்பினும் நரம்பு மற்றும் தோலினுடைய பாகங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அதிகரிக்க கூடுங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரினுடைய அறிவுரைப்படி நடந்து கொள்வது நல்லது. அவ்வப்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் உங்களுடைய பெற்றோரினுடைய ஆரோக்கியங்களானது பாதிக்கப்படலாம். அவர்களை நீங்கள் மருத்துவமனையில் சிகிச்சையை எடுத்து வருவது நல்லது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு குணமடைய செய்யும். பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவாக அமைந்துவிடும். அடுத்ததாக இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளினுடைய ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியும் குறையும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் அலைச்சல்கள் இருக்க செய்யுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளானது பார்த்திங்கன்னா ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகளும் உண்டு. அவர்களது திறமைகளை கண்டு மகிழ்ச்சியை கொள்வீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது பார்த்திங்கன்னா உருவாகும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிகள் நீங்குங்க. எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கையானது உண்டாகும். எல்லா கஷ்டங்களும் நீங்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவே முடியுங்க.
வீண் அலைச்சலும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளும் வந்து ஏற்படுங்க. புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.